தூத்துக்குடி துறைமுக ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஒன்றிய அமைச்சர் சாந்தனு தாகூருக்கு சு வெங்கடேசன் எம்பி கடிதம் எழுதியிருக்கிறார். மேல்மட்ட ஆய்வு நடத்தி அதன் விவரங்களை பொதுவெளியில் வெளியிட்டு தேர்வின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி துறைமுக ஆணையம் நடத்திய தேர்வில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சிபிஎம்ஐ சேர்ந்த திரு கனகராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தூத்துக்குடி துறைமுக ஆணையம் நடத்திய தேர்வில் 17 பேர் அந்த தேர்வில் பங்கேற்றிருக்காங்க. அதுல ஒருவர் கூட தேர்ச்சி பெறாதது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? மேலும் தமிழர்களை புறக்கணிக்கணும் அப்படின்ற மறைமுக அஜெண்டா இதுல இருக்கா? ஏற்கனவே இருக்குதானே. இது ஒரு தனி ஏஜென்சிக்கு தான் கொடுக்குறாங்க. முதல்ல எழுத்து தேர்வு நடக்குது. அதுல தேர்ச்சி பெற்றவர்கள்னு எடுத்து அதுல 17 பேரை நீங்க நேர்முக தேர்வுக்கு கூப்பிடுறாங்க. எப்போதுமே என்ன நடக்கும்? எழுத்து தேர்வு முடிச்ச பிறகு நேர்முக தேர்வு என்பது அதுல என்னதான் மார்க் கம்மியா எடுத்திருந்தாலும் அடுத்த பகுதியினரை தானே கூப்பிட்டுருக்கணும். இதுல இருக்கிற தேர்ச்சி பெற்ற அத்தனை பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்கிற காரணத்துக்காகத்தான் இதை புறக்கணிச்சிருக்காங்கன்னு உறுதியா சொல்ல முடியும். நீங்க கடந்த காலத்துல இது தனித்த செயல்னு நான் பார்க்கல. ஆனா துறைமுகத்துக்கு இது புதுசா வந்திருக்கு. ஏற்கனவே ரயில்வேல தென்னக ரயில்வேல ஏராளமான வட மாநிலத்தவர் வந்திருக்காங்க. அது வர வேண்டாம்லாம் நான் சொல்லல. ஆனா இதை சாக்கா பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுல இந்த கவர்னர் சொல்றது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா இவங்கெல்லாம் 15 வருஷம் ஏற்கனவே 15-16 வருஷம் ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டு வந்தவங்க. ஏதோ இந்த 2 வருஷத்துல திமுக கவர்மெண்ட்னால இது கெட்டு போச்சுங்கிறது மாதிரி சொல்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா AGS 1 சென்னையில இருக்க ஆபீஸ்ல 63 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் கூட தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது. ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த மாற்றுத்திறனாளி கோட்டால வந்தவர் மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதே போல NLCல 296 என்ஜினியர் எடுத்தாங்க. அதுல ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை தொடர்ச்சியா ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்க வேண்டும். அப்படி புறக்கணிப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை அல்லது கல்வி அதனுடைய குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு ஒரு பிக்சரை கொடுக்கறதும், அதே சமயத்துல தமிழ்நாட்டுல ஒரு அண்ட்ரஸ்ட உருவாக்குறதும் தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. கட்டாயமாக தூத்துக்குடி துறைமுக சபை நிர்வாகம் இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். நீங்க இப்ப இருக்கிற எல்லாரும் இது கடந்த காலத்துல பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு இருந்தது. அதுக்கு பின்னாலதான் பெரிய போராட்டத்துக்கு பின்னால 3 முறை அழைப்பது அல்லது 3 வருடம், இதில் எது பிந்தைய காலமோ அதுக்கு பின்னால்தான் வேற யாரையாவது கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இப்போ இந்த கொடுமைகள் வெவ்வேறு வடிவத்துல வருது. இப்போ தமிழ்நாடு சார்ந்து இதை செய்திருக்கிறார்கள் என்று நம்புவதற்கு நிச்சயமாக காரணம் இருக்கிறது. ஏன்னா இவங்கெல்லாம் குரூப் 1ல வர்றவங்க. இவங்க நாளைக்கு பல துறைகளுடைய தலைவர்களாக வரக்கூடியவர்கள். எனவே தமிழ்நாட்டில் அதுக்கு பொருத்தமான ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்றது மிகப்பெரிய அட்டூழியம். கருத்துகளுக்கு நன்றி திரு கனகராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.